ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த லஞ்ச் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஆம்லேட் இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் 6 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் தட்டினாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாங்க. இந்த சாதத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வெங்காயத்தை கருக விட்டுறக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினா போதுங்க. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு மசாலா பொருளாக சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஆனால் உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மட்டன் மசாலா தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எந்த மசாலா பொடி உங்ககிட்ட இருக்கோ அந்த மசாலா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. 2 பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவில் இன்றைக்கி நான் சாதம் வடித்து எடுத்திருக்கேங்க. சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேங்க. சாதத்தில் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால உப்பு சேர்க்கலைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ரைஸை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் காய்கறி இல்லாத சமயங்களில் இந்த சாதம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. லஞ்சுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு வடகம், அப்பளம் இல்லைன்னா ஆம்லேட் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.